ஒரு நாள் இயேசு தம் சீஷரோடு படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போகையில் இயேசு படகில் உறங்கிக் கொண்டிருந்தார். நாங்கள் முழுங்கி விடுவோம். காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும். நாம் காப்பாற்றப்பட போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோயில் கையில் எடுத்து, குருத்தோயில் கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவே, நான் ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டா, சாபங்கள் நீக்கிவிட்டா. பாவங்கள் போக்கிவிட்டா, சாபங்கள் நீக்கிவிட்டா. இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வா, இயேசு கரம் பிடித்து அழைத்து செல்வா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதுமே வெற்றி உண்டு. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் வழிகளில் பயணிப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு கூட நாம் தியானம் பண்ண போகிற வார்த்தை மீட்பர். மீட்பர்னா யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து. நாம் எப்படியெல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சிறு தியானத்தை நாம் கடந்து செல்வோம். வசனம் சொல்கிறது, ஏசாயா 41:14 படிக்கலாமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் கர்த்தர் உன் மீட்பர் என்று வசனம் சொல்கிறது. இந்த பயப்படாதே என்ற வார்த்தை பைபிளில் எத்தனை இடத்துல வருதுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், 365 டைம்ஸ், 365 இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது. 365 டேஸ் வந்து ஒரு லிங்க். என்ன லிங்க்? ஸோ 1 இயருக்கு 365 டேஸ். ஸோ 365 நாளும் ஒரு நாளைக்கு ஒன்று பயப்படாதே என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நான் உடனே இருக்கிறேன், நான் உன் மீட்பர், அதனால் பயப்படாதே அப்படின்ட்டு அந்த 365 வார்த்தைகளும் பைபிளில் போட்டிருக்கு. எதற்காக? நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நினைத்து துதிக்கும் போதும், அவரோடு இருக்கும் போதும் நாம் எதற்கு பயப்பட தேவையில்லை, நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளதா. எத்தனை சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து செல்லும் போதும் அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனாலும் நம்ம நினைப்பதற்கு மேலாக சில காலநிலைகள், சூழ்நிலைகள்லாம் மாறிடும். எதிர்பார்க்கவே மாட்டோம். அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும்போதும் ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும், அதிகாலை விழிப்பை கொடுங்க. நம்ம அதிகாலை ஒரு ஜெபிக்கணும்னு சொல்லுவோம். என் நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஏனென்றால் எத்தனையோ பேர் தூக்கத்திலேயே மறித்து விடுகிறார்கள். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதிகாலை விழித்து அவங்க இருந்திருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாள் நம்மளே காண செய்கிறார்கள். அதனால் அதுக்காக நான் நன்றி சொல்லுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம நன்றி சொல்லும் போதோ, அதை விசுவாசிக்கும் போதோ நமக்குள்ள புது ஜீவனை ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்குறார். நீ நம்ம நன்றி சொல்லும்போது நாளைக்கான ஜீவன் நமக்கு கொடுப்பார். ஏன் சொல்கிறேன்னா, கடந்த வாரத்தில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா இல்லை வயநாடு ஸ்டேட்டில் அந்த நிலச்சரிவு வந்து பெரு வெள்ளம், நிலச்சரிவோடு வந்து அந்த 3 கிராமங்களை அழித்து சென்றது.
அங்கு இருந்த வீடுகள், தங்கியிருந்த மக்கள், எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாமே மண்ணோடு மண்ணாயிடுச்சு. சில பேரை கண்டுபிடிச்சாங்க, சில பேரை ஒவ்வொரு பார்ட்டு தான் கிடச்சிது, சில பேர் காப்பாற்றப்பட்டார்கள், நிறைய பேர் காணாமே போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரிவிக்க தெரியாது. எல்லாம் மண்ணோட மண்ணாக சமாதி ஆகிட்டாங்க. அவன் நினச்சி பார்த்துருப்பாங்களா நம்ம காலையில் எழுந்து எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்ட்டு நினைப்போடு தூங்கியிருப்பாங்க. ஆனால் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நைட்டு நம்ம மண்ணோட மண்ணாக அவன் நினச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த நாள் எப்படி போகுது பார்த்தீங்களா? அன்று இரவு நன்றாக சாப்பிட்டு குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து உறக்கத்தை சென்றவர்கள் அதிகாலை எழுந்து விருப்பவே இல்லை, அது உலகத்தை பார்க்கவே இல்லை. இந்த காலம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம்னு பார்த்துருக்கல. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த கேரள மக்கள் அந்த இரவு என்ன நடக்குன்னு தெரியாது. தூக்கத்திலே நைட்டு 1 மணிக்கு அந்த வெள்ளம், நிலச்சரிவு எல்லாரையும் எடுத்துக்கொண்டு சென்றது. நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லையா? நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதை கல் மனசோடு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் கண்கள்லாம் கலங்கும். அப்படிப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போதோ எப்படி இருக்கிறோம், எப்படி போகிறோன்னு நமக்கு தெரியாது. அன்று நாள் எப்படி நடக்கும், என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு தெரியும் அன்று நாள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நாம் வெளியில் போகும்போதும் திரும்பி வீட்டுக்கு வரும்போதும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் போகும்போதும் ஜெபம் செய்து விட்டு போகணும். என்னை காப்பாற்றுங்க, எங்களோடு இருங்கன்ட்டு. வரும்போதும் சேஃபாக வரோம் இல்லையா, நன்றி சொல்லணும். வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கிற நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லணும். இப்படி நம்ம சொல்லும் போது தான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு, அவருடைய கிருபை நம்மளை எப்போவுமே சூழ்ந்திருக்கும். நம்ம ஒரு நாள் துதிக்கணும், அவர் நினைக்கணும். நினைச்சதான் துதிக்கவே முடியும். அவர் நினைவுகள் எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஒவ்வொருடைய நாவிலும் கர்த்தரின் துதி இருக்கணும். எங்கே வெளியில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும், காரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், நடந்து போனாலும், வேலை செய்கிற இடத்துலையும், ஊருக்கு போகிற இடத்துலையும், எங்கே போனாலும் சரி, நாம் கர்த்தரை துதியை மனசில் சொல்லிகிட்டே போகணும். நாளை பாதுகாத்துருங்க, எங்கே போனாலும் பாதுகாப்பாக வைங்க. என் கண்களின் இச்சை, என் உதடுகளின் இச்சை, என் மனதின் இச்சைகள் எல்லாம் வரக்கூடாது. நன்மையானதை பார்க்கணும், நன்மையானதை நேசிக்கணும், நன்மையானதை பேசணும் அப்படின்ட்டு நாம் சொல்லணும். நாளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் சொல்லணும். ஏன்னா நம்ம வேண்டுதல் தான் நமக்கு புது வாழ்வை கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளை மீட்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் உலகின் மீட்பவர், ரட்சிப்பவர். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக அன்றைக்கு சிலுவையில் அறைந்தார், ரத்தத்தை சிந்தினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தது எல்லாம் எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக தான். நம்ம அதை மறக்கக்கூடாது. எப்போவுமே அவர் நினச்சி தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவ மக்களின் அடையாளமும் அதுதான். எப்போதுமே நம்ம கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கேரளா வெள்ளம், எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளோடு இருந்திருப்பார்கள். எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பில் பேசாமல் இருந்திருப்பாங்க, பொறாமையில் இருந்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அப்போ எத்தனையோ டைம்ஸ் இருந்திருக்கும் பார்ப்பதற்கோ, பேசுவதற்கோ, பழகுவதற்கோ. ஆனால் அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள்,
அவர்கள் இன்று இல்லை. ஆனால் அவர்கள் பேச முடியாமல் போனவர்கள் நினைத்து பார்ப்பார்கள், அப்பயே பேசியிருக்கலாமே, சண்டைப்படாமல் இருந்திருக்கலாமே, மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, ஏதாவது கவனிச்சிருக்கலாமே, உதவி செஞ்சுருக்கலாமேன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன யூஸு? இருக்கும்போது நம்ம எதையுமே செய்கிறதில்ல. ஆனால் இல்லாத போது நம்ம நிறைய ஃபீல் பண்ணுறோம். இருக்கும்போது நம்ம அன்பாக இருக்கிறதில்ல, அன்பாக பேசுவதில்லை, உதவிகள் செய்வதில்லை. ஆனால் இல்லாத பிறகு தான் ஒருத்தர் இல்லாத போது இறந்துட்டார் வச்சுங்களேன், போய் அப்போ தான் அப்படியே விழுந்து அழுவாங்க, அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இருக்கும் போதோ யாரும் கிட்ட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. இருக்கும்போது நம்ம கவனிக்கணும், அதுதான் நிஜமானது. டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் டைம் இருக்கும்போது வந்து பார்க்கணும், பேசணும். நம்முடைய பகை, பொறாமை, சாபங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுகிட்ட வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ வந்தால் மட்டும்தான் அது எல்லாம் மாறும். மன்னிப்பு, பகை, பாவங்கள் எல்லாம் விலகி போயிட்டு ஒரு சமாதானம், ஒரு அன்பு கர்த்தர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தனால்தான் இன்றைக்கு அவர் நினைத்து கொண்டிருக்கிறோம். 2000 வருடத்துக்கு முன்பதாக மக்களிடம் அவர் அன்போடு சொன்ன வார்த்தைகள் தான், அக்கறையோடு சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் ஜீவித்து இருக்கிறோம். கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. காரணம் கர்த்தரின் அன்பு. அவர் மரண தருவாயில் கூட பாவிகளை மன்னித்தார், அதுவும் அன்புதான். இன்று நாம் எத்தனை பேருக்கு நாம் பாவ மன்னிப்பு கொண்டிருக்கோம்? யாரை திட்டா உடனே அவனை திட்டுறது, பேசுறது கிடையாது, ஏதாவது ஒரு பண்ணிடணுன்ட்டு பிளான் பண்ணுறது, அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஏன்னா சூழ்நிலைகள் எத்தனையோ மாறிக்கொண்டே இருக்குது. எக்ஸாம்பிளாக அது கேரளா சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நினச்சி பார்த்தா அது அப்படி ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். அவங்க சொந்தங்களை நினச்சி பார்த்துருப்பாங்க, இழந்தவர்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்க. திருப்பி இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? இவ்வளோ பேசவே முடியாது, இருக்கும்போது நல்லா பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு தோணியிருக்கோம் இல்லையா? ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் இருக்கிற வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நாம் பயனுள்ளதாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். நன்மையானதை செய்யணும், தீமையெல்லாம் விட்டுடணும். இதெல்லாம் நம்ம செய்வதனால்தான் நமக்கு புது வாழ்வை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அதான் நிஜம். அதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா நம்ம நல்லது செய்யும் போது தான் சாத்தான் வந்து குறுக்க வருவான், இதை செய்யாதன்ட்டு. அதுக்கு முறியடிக்க ஒரே வழி ஜெபம். நாம் ஜெபம் செய்யும் போதோ சாதனை தந்திரங்கள்லாம் முறியடிக்கப்படும். ஜெபிச்சுட்டே இருக்கணும். காலையில் ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும். சொன்னோம் இல்லையா? காலையில் ஜெபிக்கணும், மாலையில் வந்தோன்னு ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். ஒரு நாள் நன்றி ஜெபத்தை ஏற்பது மிக மிக அவசியமானது. கிறிஸ்துவ மக்களாகிய ஒவ்வொருவருக்காகவும், கிறிஸ்து அல்லாத மக்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் இயேசுகிட்ட வந்து கேளுங்க, நிச்சயமாக அற்புதம் செய்வார், வேலை கொடுப்பார். ஒவ்வொரு செய்தியும் நான் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக அற்புதங்களே செய்வார். ஒரு தடவை வந்து அவர்கிட்ட வந்து ஜெபம் செய்ய கேளுங்க. உங்கள் வீட்டிலேருந்தே ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, தேவையெல்லாம் சந்திங்கன்னு கேளுங்க. நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய அற்புதங்களே செய்வார். கிறிஸ்துவ மக்களே, நாம் கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்வது
நமக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா நம்ம சொல்ல சொல்ல நாமளே மாறுவோம், புதிய மனுஷனாக மாறுவோம், புதியவைகளை செய்வோம், நன்மையானதை செய்வோம். கர்த்தரை எப்போ நினைச்சு கொண்டே இருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை எப்போ நினைக்கணும்ன்ட்டு. நான் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போதும் அது ஒரு ஊழியம். அந்த வார்த்தைகளை பேசும்போதும் கர்த்தரோடு நம் துதியை நம்ம சொல்லி கொண்டே தான் இருக்கிறோம் இல்லையா. நம் நினைவுகளில் கர்த்தரை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அப்படி செய்வதால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், ரட்சிக்கப்படும், பாதுகாக்கப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். நம்மளை ஒவ்வொரு நாளும் மீட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா வண்டியில் போகும்போது எதிரில் எப்படி வரான்னு நமக்கு தெரியாது. அவன் வேற வந்தால் நமக்கு டேஞ்சர். ஆனால் அது எல்லாவற்றையும் மீறி நம்மளை இயேசு கிறிஸ்து காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலநிலைகள்லாம் மாற்றி கொண்டிருக்கிறது. முதல் மாதிரி இல்லை. யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இந்த ஏப்ரல், மே, ஜூன்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இந்த வருஷம் வெயில் மட்டும் இல்லை, மழையும் வருது. என்ன ரீசன்? வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு வேர்ல்டு லெவலில். மழையே இல்லாத துபாயில் மழையாக கொட்டுச்சு. கடந்த வருஷம் சென்னையில் 100% இன்க்ரீஸ்டு மழை இருந்தது. கேரளாவில் அதே மாதிரி தான். 3 மடங்கு அதிகம் மழை பெஞ்சதுனால தான் நிலச்சரிவு ஏற்பட்டு இப்படி பாதிப்பு வந்தது. இன்னும் நிறைய அமெரிக்காவில், ஐரோப்பா கண்ட்ரீஸில், ஸோ நிறைய இடத்துல இப்படி வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதில் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அன்றைக்கு கொலை நோய், கொரோனா வந்தது. இன்னும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது பல கொலை நோய்கள், பெருவெள்ளம், பூமி அதிர்ச்சிகள் ஜப்பானில் நடந்தது. இப்போது அதிகமான மழை, நிலச்சரிவுகள், இதெல்லாம் எதன் அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளத்தின் ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்குதான். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? எப்படி ஆயத்தமாக்க வேண்டும்? பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தமாகி கர்த்தரின் பரலோகத்தில் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம மீட்பவர், நம் மீட்டு கொண்டு செல்பவர் இயேசு கிறிஸ்துவர் தான். அவராலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும். சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? இதுவரை நாம் எதற்காகவும் இல்லை, ஒரு காரணமே இல்லை வாழ்க்கை வாழ்கிறோன்னா, இனி ஒரு பிரயோஜனமில்லை வாழ்க்கை வாழ்வோம். இல்லாதவருக்கு இருப்பதை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பார். சில பேருக்கு நிறைய கொடுத்துருப்பார், ஆனால் யாருக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. தனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு வாழ்ந்து வருவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால், உங்களுக்கு அளவுக்கு மீறி இருந்தால், அது இல்லாதவருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். கொடுப்பதால் இன்னும் ஆசீர்வாதம் இருக்கும். முடிந்தளவுக்கு அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே போல் யாராவது சுக வேணுமா இருந்தால் அவங்களாவது தேடி சென்று ஜெபிக்கணும். ஜெபம் செய்வதால் ஆசீர்வாதம். அதே போல் யாராவது நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரோட்டில் யாராவது மட்டும் உதவி செய்யுங்க. யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது தெரிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம், நம்மளே சாப்பிட்டு நம்மளே முடிச்சிடுவோம். ஆனால் அந்த நாளில் நம்ம இல்லாதவருக்கு அந்த உணவை கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அப்போ யாரும் செய்கிறதில்ல. பர்த்டே வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க, எனக்கு யாரும் விஷ் பண்ணல, எனக்கு அவங்க பண்ணல, இதை பண்ணல, அப்படி கல்யாணம் மறந்து போச்சு, என்னை யாரும் கவனிக்கல, அப்படியே நினைக்க வேண்டும். நம் வாழ்க்கை கர்த்தருக்குரியது இல்லையா. கர்த்தருக்கு எது பிடிக்கும்? கர்த்தருக்கு எது பிடிக்கும் என்பதா வசனம் சொல்லுது. அன்பை கொடுங்கள்,
உன்னிடத்தில் நீ அன்பு கொடுப்பது போல பிறகு அன்பு கொடுப்பாயாக என்பது. அந்த அன்பை நம்ம மற்றவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க வேண்டும்? இல்லாதவருக்கு நம்ம கொடுப்பது அன்பு. அந்த நல்ல நாளில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் மனசு ஒரு அமைதி, சமாதானம் அடையும், ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அடுத்தவரை எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளால் முடிந்தது மற்றவருக்கு செய்ய வேண்டும். அவங்க நமக்கு எதுவுமே செய்யலை, நம்ம ஏன் செய்யணும்னு நினைக்கூடாது. நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதுலேருந்து இல்லாதவருக்கு கொடுங்க. இருக்கிறவருக்கு அல்ல, இல்லாதவருக்கு கொடுக்கும் போதோ ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். மற்றவர்கள் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இப்படிப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்யும் போதோ, அந்த கருணை உள்ளத்தோடு செய்யும் போதோ இயேசு கிறிஸ்து கிருபை நமக்குள்ளே வரும். நமக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் கிறிஸ்துவ மக்கள் அடையாளமும் இதுதான். அவர் கருணை உள்ளத்தோடு இருந்ததால் தான் நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். எவ்வளோ சொல்லிட்டே போகலாம், டைம் பத்தாது. ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தரில் நடக்க வேண்டும். நம்ம எதிர்கால வாழ்க்கை ஆபத்தை நோக்கி பயணிக்கிறது. சுற்றிலும் ஆபத்து தான் நெருங்கி இருக்குது இல்லையா? எத்தனை பார்த்தோம்ல, பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள், ஆக்சிடென்ட்ஸ், இடி மின்னல், மழை, வெள்ளம், இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடந்து தான் சென்று கொடுக்கிறோம். அதுலேருந்து நம்ம இம்மட்டமாக காத்து வழிநடத்தவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? அதான் நன்றி சொல்லணும். கேரளாவில் எத்தனையோ பேர் மரித்து போனாலும் சிலர் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்காக கர்த்தருக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். நாம் நன்றி சொல்லலாம். ஏன் சொல்லணும்னா, ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேர் காப்பாற்றப்பட்டார்கள்ல, அதான் நம்ம நன்றி சொல்லணும். உயிரிழந்தவருக்காக நாம் ஜெபம் செய்யணும். நம்மளால் செய்யப்படுற முக்கியமான விஷயம் ஜெபம்தான். ஜெபம் செய்வது மூலம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஆறுதலாக இருப்பார், புது வாழ்வை கொடுப்பார். நாம் கேரளா செல்லப்படவில்லை என்றாலும் நாம் இங்கிருந்து ஜெபம் செய்வதால் நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் புது வாழ்க்கையும், புது வீட்டையும், புதிய இடத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இதுதான், நாம் ஜெபித்தது தான். ஜெபத்தினாலே எல்லாம் ஆகும். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அந்த இடத்தை மறுரூபமாக்குவார் என்பது நம்பிக்கையோடு நாம் விசுவாசிப்போம். அதே போல் நம்மளை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வர்றார் இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் நம்ம பாதுகாத்துருக்கார் இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும். அதுதான் நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லிட்டே வரணும். உலகத்தில் நான் எத்தனையோ பார்த்துட்டே வரோம். எங்கே யூடியூப் ஆன் பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை இல்லையா? கொலை இது அது ஏகப்பட்டது. அதில் நம்மளை விடுதலை கொடுத்து காப்பாற்றி வருகிறார், நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. அதற்காக நாம் இயேசு கிறிஸ்து நன்றியோடு நாம் எப்போவுமே இருக்கணும். அவர் துதியை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கும். நம்மளை மீட்டு கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் உலகின் இரட்சகர், உலகின் மீட்பர், உலகின் பரிசுத்தர், உலகிற்கெல்லாம் ஒரே ஒருவர். யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே உண்மையுள்ள மெய்யான தேவன். அவரை நாம் தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியவான்களாக தான் இருப்போம். அந்த பாக்கியவான்களாக நாம் தொடர்ந்து இருக்க, நாம் தொடர்ந்து ஜெபத்திலையும் துதியிலும் மகிமையிலும் செலுத்தி அவரோட வழியிலே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இதுவே நாம் கிறிஸ்துவின் அடையாளமாக இருப்பதற்கான ஒரு வழி. இந்த நாளை இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் எனக்கு உணர்த்தியதால் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க கர்த்தரிடத்தில் ஜெபத்தோடும் துதியோடும் இடைவெளிகள் எப்போதுமே இருக்கும். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இயேசு கிறிஸ்துவை மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கூட நீ மகிமையின் தேவனாய் இறங்கி கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நீ பேசும்படியாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உங்களுடைய மீட்பின் செய்தியை கேட்கும்படியாய் அதை கொடுக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நான் நினைவாக இருக்கும்படியாய் உம்முடைய வசனத்தை நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்கள் மகிமையாக இறங்கி கர்த்தாவே, நாங்கள் எங்கு சென்றாலும் வந்தாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் சென்று வரத்தக்கதாய் நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இம்மட்டுமாய் எங்களை காத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆமாம், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் கர்த்தாவே, என் தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். நான் விசுவாசத்தோடு நான் நடக்கும்போது நிச்சயமாக நீ எங்களை சுற்றி பாதுகாத்து வழிநடத்துவே விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாம், எத்தனையோ பேர்கள், எத்தனையோ இன்னர்கள் சிக்கி தவித்துக் கொண்டு கர்த்தாவே, அவர்களை நீ விடுதலை கொடுத்து அவர்கள் நீ ஆறுதலாக தெருதலாக இருந்து நீ பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. ஆமாம், இந்த கேரளா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வயநாடு மக்களுக்காக சாமி நீரே அவர்கள் பாதுகாப்பு துணையாக இருக்கும் கர்த்தாவே. உயிரிழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே அவருக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு ஆறுதலையும் ஒரு நிரந்தரமான இடத்தை நீ கொடுத்து சாமி மறுவாழ்வை நீ அந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உயிரை காத்த அதற்காக நன்றி கர்த்தாவே. எத்தனையோ பேர்கள் உயிர் காக்கப்பட்டது கர்த்தாவே. எத்தனை பேர் இழந்தாலும் கர்த்தாவே, பல உயிர் காக்கப்பட்டது கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மக்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர் மறுவாழ்வை கொடுத்து எழுத முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயமாக அவர் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கிருபையின் கரம் எங்கள் ஊரோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமசாமி, எத்தனை இன்னல்கள் மத்தியில் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய மீட்பின் சத்தம், மீட்பின் அதிகாரம், மீட்பின் வல்லமை எப்போதுமே எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க சாமி. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய வழிகள் நாங்கள் பயணித்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாமி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து அந்த நாளை கடந்து செல்லும்படியாய் என்னாலை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். புதிய வாழ்வை ஒவ்வொரு நாள் நீ கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இம்மட்டுமாய் காத்த கிருபைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.